ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை நம்ம செய்ய போகிறோம். பீட்ரூட்டு மீடியமான சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கங்க, ஒரு வெங்காயம். இப்போ பீட்ரூட்டு நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பீட்ரூட்டை அரைச்சது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பீட்ரூட் அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நீங்கள் மாவுக்கு உப்பு போடலைன்னாலும் பீட்ரூட்டுக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி நம்ம தோசை சுடலாம். நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் வந்து லைட்டாக போட்டு நீங்கள் அந்த தோசை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தோசை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. நம்ம வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு திருப்தியாக இருக்கும். நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், உணவு தான் நம்ம மருந்து, உணவே மருந்துன்னு. அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த மிச்சமான அந்த வெங்காயம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பணியாரம் சுடலாம். பணியாரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வர ஒரு கெஸ்ட்டுக்கு நல்லா வெரைட்டியாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஆயில் வந்து தேவையான ஆயில் விட்டுக்குங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அப்போ நம்ம ஒன்றா நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கலர் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பார்க்கவே. இப்போ வந்து எல்லாமே இதே மாதிரி வெந்ததெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வெந்தாச்சு. நம்ம ஒரு நானா எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது ஹெல்த்தியான ரெசிபி, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே தோசை அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ மெதுவாக இருக்குது. அதே மாதிரி இப்போது பணியாரம் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது, பார்க்க ஒரு லுக்காகவும் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.